Hi viewers, welcome back to my channel. நாம் தொடர்ச்சியாக participles பற்றி பார்த்துட்ருக்குறோம். இதற்கு முந்தைய வீடியோஸில் present participle மற்றும் past participle பற்றி தெளிவாக பார்த்தோம். அந்த வீடியோஸ் advanced English மற்றும் spoken English படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் participle phrase அல்லது participial phrase, dangling participles மற்றும் perfect participles பற்றி பார்க்கலாம். இவை எல்லாமே SAT எக்ஸாம், அதாவது ஸ்கொலாஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதுகிற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ராட் போய் படிக்க விரும்பும் எல்லாருமே இதை படிக்கிறது ரொம்ப நல்லது. அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கற்றுக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் அல்லது வாட் இஸ் அ பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ்? எ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் அ ஃப்ரேஸ் தட் இன்க்ளூட்ஸ் அ பார்ட்டிசிபிள். இந்த பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அல்லது பார்ட்டிசிபிள் சேர்ந்த ஒரு ஃப்ரேஸ். பார்ட்டிசிபிள் அண்ட் ஃப்ரேஸ், பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் அல்லது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். இந்த வேர்டில் பார்ட்டிசிபிள் என்றால் என்ன அப்படின்னு ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோஸில் பார்த்துருக்குறோம். இதில் வர அந்த ஃப்ரேஸ் என்றால் என்ன? ஃப்ரேஸ் என்பது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விதவுட் அ ஃபைனைட் வேர்ப். அதாவது ஒரு ஃபைனைட் வேர்ப் இல்லாமல் குரூப்பாக வருகிற அந்த வேர்ட்ஸ் தான் ஃப்ரேஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னால் என்ன? இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது தனித்தனியாக நம்ம எழுதும்போது அதை லெட்டர்னு சொல்கிறோம், சில லெட்டர்ஸ் சேரும்போது அதை வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபார்ம்ஸ் அ வேர்ட், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபார்ம்ஸ் அ சென்டென்ஸ், குரூப் ஆஃப் சென்டென்சஸ் ஃபார்ம்ஸ் அ பேராகிராஃப், குரூப் ஆஃப் பேராகிராஃப்ஸ் ஃபார்ம்ஸ் அன் எஸ்ஸே. இது மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் பேசிக் வந்து அந்த 26 லெட்டர்ஸ் தான். சில லெட்டர்ஸ் சேரும்போது அதை வேர்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த வேர்ட்ஸ் குரூப் ஆகும்போது அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் ஃபைனைட் வேர்ப் இருந்ததுன்னா அது கிளாஸ், ஃபைனைட் வேர்ப் இல்லைன்னா அதுதான் ஃப்ரேஸ். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஃபைனைட் வேர்ப் இஸ் அ ஃப்ரேஸ். பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் என்பது அந்த சென்டென்ஸில் பார்ட்டிசிபிளும் இருக்கும், ஃப்ரேஸும் இருக்கும். இந்த ஃப்ரேஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்: பீயிங் ஹானஸ்ட், நேர்மையாக இருந்து. இந்த சென்டென்ஸ் முடியல, இது இன்கம்ப்ளீட் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான், இது ஒரு சென்டென்ஸாக எடுத்துக்க முடியாது. பீயிங் அப்படிங்கிறது ஒரு வேர்ட், ஹானஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு வேர்ட். ஒரு வேர்டுக்கு மேலே வந்தாலே அது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்னு தான் சொல்லுவோம். இதில் ஃபைனைட் வேர்பே இல்லை, இதுதான் ஃப்ரேஸ். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்: ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த ஒர்க், எல்லா வேலையையும் முடித்த பிறகு. இந்த குரூப்பில் 5 வேர்ட்ஸ் இருக்குது, பட் ஃபைனைட் வேர்ப் இஸ் நாட் தேர். இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் கிளவர், புத்திசாலியாக இருந்த போதிலும் இதுலேயும் ஃபைனைட் வேர்ப் இல்லை. ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தீபாவளி, தீபாவளியை முன்னிட்டு, இதுலேயும் ஃபைனைட் வேர்ப் இல்லை. ஏர்லி இன் த மார்னிங், விடியற் காலையில். சிட்டிங் நியர் த டீ ஷாப், டீக்கடை அருகில் உட்கார்ந்து கொண்டு. ட்ரிஞ்சிங் இன் த ரெயின், மழையில் நனைந்து கொண்டே. வாக்கிங் ஸ்லோலி, மெதுவாக நடந்து. சிட்டிங் கம்ஃபர்டபுள், சௌகரியமாக உட்கார்ந்து. இப்போ நம்ம பார்த்த இந்த ஃப்ரேசஸில் பீயிங் ஹானஸ்ட், அதில் இருக்கிற பீயிங், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் த ஒர்க் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் இருக்கிற கம்ப்ளீட்டிங், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் கிளவர் இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் இருக்கிற பீயிங், ட்ரெஞ்சிங் இன் த ரெயின், ட்ரெஞ்சிங், வாக்கிங் ஸ்லோலி, வாக்கிங், சிட்டிங் நியர் த டீ ஷாப், சிட்டிங். இது எல்லாமே ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ். இதுவே பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸுக்கு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். பார்ட்டிசிபிள் அண்ட் ஃப்ரேஸ் சேர்ந்து பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். ஆனால் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் இந்த பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இல்லை. பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் யூஸ் பண்ணலாம், எந்த பார்ட்டிசிபிள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்: ஃப்ரைட்டன்ட் பை த லவுட் நாய்ஸ், பலத்த சத்தத்தினால் பயந்து. இதுலேயும் ஃபைனைட் வேர்ப் இல்லை. ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிறது V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ஒரு ஃப்ரேஸ், பார்ட்டிசிபிளும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது ஒரு பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். கன்வின்ஸ்ட் பை ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவளது தோழிகளால் சமாதானப்படுத்தப்பட்டு. இது ஒரு ஃப்ரேஸ், இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை. கன்வின்ஸ்ட் அப்படிங்கிறது V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பார்ட்டிசிபிளும் கலந்து இருக்கிறதுனால இது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். அபேண்டன்ட் பை ஹர் ஹஸ்பண்ட், அவளுடைய கணவனால் கைவிடப்பட்டு. அபேண்டன்ட் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது ஒரு ஃப்ரேஸ், பார்ட்டிசிபிளும் ஃப்ரேஸும் கலந்து வந்திருக்கிறதுனால இது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். இரிட்டேட்டட் பை ஹர் பிஹேவியர், அவளது நடத்தையினால் எரிச்சல் அடைந்து. இது ஒரு ஃப்ரேஸ், இரிட்டேட்டட் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இது ஒரு பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். கன்ஃபியூஸ்டு பை த கொஸ்டின்ஸ், கேள்விகளால் குழப்பமடைந்து. இதுவும் ஒரு ஃப்ரேஸ், கன்ஃபியூஸ்டு V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இட் இஸ் அ பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். மோட்டிவேட்டட் பை மை டீச்சர்ஸ், எனது ஆசிரியர்களால் தூண்டப்பட்டு. இது ஃப்ரேஸ், மோட்டிவேட்டட் V3 ஃப்ரேஸ் அண்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். இது போல் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்
ஃபைனைட் வேர்ப் இல்லாமல் வந்ததுன்னா இதுதான் ஃப்ரேஸ். இப்போ ஃப்ரேஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஃப்ரேஸ் ஒரு பார்ட்டிசிபிளோடு சேரும்போது, அதாவது அது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம் அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பார்ட்டிசிபிளோடு சேரும்போது அதுதான் பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் அல்லது பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். இந்த பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன்? This participial phrase is very useful to add extra description to a noun. It is a great way to explain details without interrupting the rest of a sentence. அதாவது ஒரு சென்டென்ஸை அதோட மீனிங் மாற்றாமலே விரிவாக்குறதுக்கு இந்த பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் சென்டென்ஸில் தொடக்கத்தில் வரலாம், இடையில வரலாம் அல்லது கடைசியில் வரலாம். சென்டென்ஸில் எங்கே வேணாலும் இந்த பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். சென்டென்ஸுக்கு தொடக்கத்தில் இந்த பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிளேயிங் கேர்ஃபுல்லி ஹி ஒன் த மேட்ச். கவனமாக விளையாடி அவன் போட்டியில் வெற்றி பெற்றான். இந்த சென்டென்ஸில் பிளேயிங் கேர்ஃபுல்லி, கவனமாக விளையாடி, ஃப்ரேஸ். ஹி ஒன் த மேட்ச், இது கிளாஸ். அவன் போட்டியில் வெற்றி பெற்றான். இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இந்த சென்டென்ஸில் அவன் போட்டியில் வெற்றி பெற்றான், எப்படி வெற்றி பெற்றான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதோடைய மீனிங் மாற்றாமல் அதை இன்னும் கொஞ்சம் விரிவான சென்டென்ஸாக மாற்றுறதுக்காக பிளேயிங் கேர்ஃபுல்லி அப்படிங்கிற ஃப்ரேஸ் அதோடு சேர்த்துருக்குறோம். இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை, ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸில் பிளேயிங் அப்படிங்கிற வேர்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதில் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் கூட வந்திருக்கிறதுனால இது ஒரு பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். வாக்கிங் ஆன் த பீச் வி என்ஜாய்ட் அவர் டைம். கடற்கரையில் நடந்து நாங்கள் எங்கள் நேரத்தை இன்பமாக அனுபவித்தோம். வாக்கிங் ஆன் த பீச் இது ஒரு ஃப்ரேஸ். வாக்கிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். ஆஃப்டர் டூயிங் த சம்ஸ் ஹி வென்ட் டு பெட். கணக்குகளை செய்த பின்பு அவன் படுக்கைக்கு சென்றான். ஆஃப்டர் டூயிங் த சம்ஸ், ஃப்ரேஸ். டூயிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். ஆன் லுக்கிங் அட் த டாக் த சைல்ட் லாஃப்ட். நாயை பார்த்ததும் குழந்தை சிரித்தது. ஆன் லுக்கிங் அட் த டாக், நாயை பார்த்ததும், இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை, ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். லுக்கிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், so it is a participial phrase. Before reaching the station the train had started. ரயில்வே நிலையத்தை அடைவதற்கு முன்பு ரயில் புறப்பட்டு விட்டது. Before reaching the station, நிலையத்தை அடைவதற்கு முன்பு, இது phrase. Reaching present participle, so it is a participial phrase. On seeing the plane the people were happy. விமானத்தை பார்த்ததும் மக்கள் மகிழ்ந்தனர். On seeing the plane, phrase. Seeing present participle, பார்ட்டிசிபிளும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். ஃபீலிங் வெரி டயர்ட் ஷி டுக் ரெஸ்ட். சோர்வாக உணர்ந்ததால் அவள் ஓய்வெடுத்தாள். ஃபீலிங் வெரி டயர்ட், சோர்வாக உணர்ந்ததால், இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை, ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். ஃபீலிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். சீயிங் த போலீஸ்மேன் த தீஃப் ran away. காவலரை பார்த்ததும் திருடன் ஓட்டம் பிடித்தான். சீயிங் த போலீஸ்மேன், காவலரை பார்த்ததும், இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை, so it is a phrase. Seeing present participle, so it is a participial phrase. Looking at the watch he decided to start his work. கை கடிகாரத்தை பார்த்து அவன் தனது வேலையை துவங்க முடிவெடுத்தான். Looking at the watch, கை கடிகாரத்தை பார்த்து, இது ஒரு incomplete sentence, it's a phrase. Looking present participle, so it is a participial phrase. Hearing the overbell they all rushed out. இறுதி மணி ஒலித்த சத்தம் கேட்டதும் அவர்கள் அனைவரும் வெளியில் விரைந்தனர். Hearing the overbell, இறுதி மணி ஒலித்த சத்தம் கேட்டதும், it's a phrase. Hearing present participle, so it is a participial phrase. Motivated by my friends I started my business. எனது தோழிகளால் ஊக்குவிக்கப்பட்டு நான் எனது வியாபாரத்தை ஆரம்பித்தேன். Motivated by my friends, இதில் ஃபைனைட் வேர்ப் எதுவும் இல்லை, so it is a phrase. Motivated V3 past participle, so it is a participial phrase. Abandoned by their children the old couple were helpless. தனது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அந்த வயதான தம்பதியினர் உதவியற்று இருந்தனர். Abandoned by their children, phrase. Abandoned V3 past participle, so it is a participial phrase. Convinced by her friends சீதா finally agreed to join the picnic. தனது தோழிகளால் சமாதானப்படுத்தப்பட்டு சீதா முடிவாக சுற்றுலா சேர்வதற்கு சம்மதித்தாள். Convinced by her friends, phrase. Convinced V3 past participle, so it is a participial phrase. Frightened by the loud noise the dog hid behind the sofa. பெரிய சத்தத்தை கேட்டு பயந்த நாய் சோஃபாவின் பின்னால் பதுங்கியது. Frightened by the loud noise, phrase. Frightened
V3 past participle, so it is a participle phrase. Hit by the lorry on the way, Mohan's car was damaged fully. வழியில் லாரியால் மோதப்பட்டு மோகனுடைய கார் முழுவதுமாக சேதமடைந்தது. Hit by the lorry. Phrase hit V3 past participle, so it is a participle phrase. Called to the stage, the actor eagerly received the award. மேடைக்கு அழைக்கப்பட்டு நடிகர் ஆர்வத்துடன் விருதை பெற்றுக்கொண்டார். Called to the stage. Phrase called V3 past participle, so it is a participle phrase. Shocked by the news, Jane cried loudly. அந்த செய்தியால் அதிர்ச்சி அடைந்து ஜேன் சத்தமாக அழுதாள். Shocked by the news. Phrase shocked V3 past participle, so it is a participle phrase. இப்போ participle phrase சென்டென்ஸ்க்கு பிகினிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி participle phrase சென்டென்ஸ்க்கு மிடில் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The boys sitting by the roadside were gossiping. சாலையோரமாக அமர்ந்திருந்த சிறுவர்கள் வீண் பேச்சு பேசிக் கொண்டிருந்தனர். The boys were gossiping அப்படியே சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்கே உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற இதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதுக்காக சிட்டிங் பை த ரோட் சைடு அப்படிங்கிற ஃப்ரேஸ் சேர்ந்துருக்குது. சிட்டிங் பை த ரோட் சைடு சாலையோரமாக அமர்ந்து, இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை. ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். சிட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இட் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். இந்த பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் மிடில் வரும்போது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக கமா சேர்க்கணும் அப்படிங்கிறது ரூல். அதாவது த பாய்ஸ் கமா சிட்டிங் பை த ரோட் சைட் கமா வேர் காசிப்பிங், இந்த மாதிரி எழுதுறது கரெக்டாக இருக்கும். த பேபி க்ரையிங் லவுட்லி அண்ட் கண்டினியூஸ்லி கெப்ட் ஹர் பேரண்ட்ஸ் அப் ஆல் நைட். தொடர்ந்து சத்தமாக அழுது கொண்டிருந்த குழந்தை தனது பெற்றோரை இரவு முழுவதும் விழித்திருக்க வைத்தது. இந்த சென்டென்ஸ்லையும் த பேபி கெப்ட் ஹர் பேரண்ட்ஸ் அப் ஆல் நைட் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த ரீசன் சொல்கிறதுக்காக க்ரையிங் லவுட்லி அண்ட் கண்டினியூஸ்லி சத்தமாக தொடர்ந்து அழுது கொண்டிருந்த அப்படின்னு வரதுனால இது ஃப்ரேஸ் க்ரையிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இட் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்டென்ஸை விரிவாக்கம் செய்வதற்காக இந்த பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். த கேட் ரன்னிங் அட் ஹை ஸ்பீட் கிராஷ்ட் இன்டு த வால். மிக வேகமாக ஓடிய பூனை சுவரில் மோதியது. ரன்னிங் அட் ஹை ஸ்பீட் ஃப்ரேஸ், ரன்னிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இட் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். ஷீலா வாட்ச்டு த பேபி ஸ்லீப்பிங் சவுண்ட்லி விதவுட் டிஸ்டர்பிங் இட். ஷீலா குழந்தையை தொந்தரவு செய்யாமல் அது நன்றாக தூங்குவதை பார்த்தாள். ஸ்லீப்பிங் சவுண்ட்லி இஸ் அ ஃப்ரேஸ், ஸ்லீப்பிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இட் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். த பில்டிங் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் வாஸ் நெவர் ரீபில்ட். தீயால் அழிக்கப்பட்ட அந்த கட்டடம் மறுபடி கட்டப்படவே இல்லை. டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர், தீயால் அழிக்கப்பட்ட, இது ஒரு ஃப்ரேஸ். டெஸ்ட்ராய்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இட் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ். த கார் கிளாக்ட் வித் டிராஃபிக் மூவ்ட் ஸ்லோலி ஆன் த ரோட். தடைப்பட்ட போக்குவரத்தால் அந்த கார் ரோட்டில் மெதுவாக நகர்ந்தது. கிளாக்ட் வித் டிராஃபிக், தடைப்பட்ட போக்குவரத்தால். ஃபைனைட் வேர்ப் இல்லை, ஸோ இட் இஸ் அ ஃப்ரேஸ். கிளாக்ட் V3 past participle, so it is a participial phrase. The Taj Mahal situated in Agra is a monument. ஆக்ராவில் அமைந்துள்ள தாஜ்மஹால் ஒரு நினைவு சின்னமாகும். Situated in Agra, ஆக்ராவில் அமைந்துள்ள. It's a phrase. Situated V3 past participle, so it is a participial phrase. The Burj Khalifa, known as the world's tallest building, is one among the wonders of the world. உலகிலேயே உயரமான கட்டடம் என்று அறியப்பட்ட புர்ஜ் கலிஃபா உலகின் அதிசயங்களில் ஒன்றாகும். known as the world's tallest building. உலகிலேயே உயரமான கட்டடம் என்று அறியப்பட்ட. It is a phrase. known V3 past participle, so it is a participial phrase. Dr. APJ Abdul Kalam, renowned for his work in the field of science and technology, was also the most loved and respected president of our country. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் புகழ்பெற்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாராலும் விரும்பப்பட்ட மதிப்புமிக்க நமது நாட்டு ஜனாதிபதியாகவும் இருந்தார். renowned for his work in the field of science and technology, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் புகழ்பெற்ற, இது ஒரு ஃப்ரேஸ். இதில் ஃபைனைட் வேர்ப் இல்லை. renowned V3 past participle, ஸோ இது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ். இப்போது பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் சென்டென்ஸ்க்கு மிடில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் சென்டென்ஸ்க்கு எண்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். The children learned the portion given by their teacher. குழந்தைகள் தங்கள் ஆசிரியரால் கொடுக்கப்பட்ட பகுதியை கற்றனர். இதில் given by their teacher phrase, given past participle, so it is a participial phrase. இந்த participial phrase சென்டென்ஸ்க்கு எண்டில் வந்திருக்குது. They discussed about the incident happened in the morning.
அவர்கள் காலையில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி விவாதித்தனர். இதில் happened in the morning phrase, happened past participle, so it is a participle phrase. Radha was recalling the words spoken by her grandmother. ராதா தனது பாட்டி பேசிய வார்த்தைகளை நினைவுபடுத்தி கொண்டிருந்தாள். இதில் spoken by her grandmother phrase, spoken V3 past participle, so it is a participle phrase. She doesn't want to spend the money lavishly earned by her father. அவள் தனது தந்தையால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்ய விரும்பவில்லை. இதில் earned by her father phrase, earned V3 past participle, so it is a participle phrase. We noticed the dog jumping over the fence. அந்த நாய் வேலியை தாண்டி குதித்ததை நாங்கள் கவனித்தோம். இந்த சென்டென்ஸில் jumping over the fence phrase, jumping present participle, so it is a participle phrase. Kevin found it hard leaving home for the first time. முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியில் செல்வதை கெவின் கடினமாக உணர்ந்தான். leaving home for the first time phrase, leaving present participle, so it is a participle phrase. Meena loved to see her sister reading short stories and novels. மீனா தனது சகோதரி சிறுகதைகள் மற்றும் நாவல்கள் படிப்பதை ஆசையோடு பார்த்தாள். reading short stories and novels phrase, reading present participle, so it is a participle phrase. We saw an old picture hanging on the wall. சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய படம் ஒன்றை நாங்கள் பார்த்தோம். அல்லது பழைய படம் ஒன்று சுவரில் தொங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். இதில் hanging on the wall phrase, hanging present participle, so it is a participle phrase. இதுபோல் participle phrase சென்டென்ஸுக்கு இறுதியிலும் வரலாம். இப்போது ஒரு சென்டென்ஸுக்கு இறுதியில் பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபிள்ஸின் இன்னொரு வகையான பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ். They are used to create participle phrases in a sentence. Perfect participles present perfect participles னு சொல்லலாம். ஏன்னா இதில் present participle மட்டும்தான் வரும். இது ஒரு பார்ட்டிசிபியல் ஃப்ரேஸ் ஒரு சென்டென்ஸில் உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் having plus V3 அந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ having present participle, have plus ing having, இதோட V3 past participle வந்து சேரும். ஸோ பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் இருக்கும். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கலந்த ஒரு வேர்டு. ஹேவிங் ப்ளஸ் V3, ஹேவிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறதுக்கு ரூல் இருக்குது. அதாவது when one action is completed before another action, we use the perfect participle for the first action. This is a rule. அதாவது நடந்து முடிந்த இரண்டு ஆக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். இப்போது இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். ஹேவிங் டேக்கன் ஃபுட், ஹீ வென்ட் டு ஸ்கூல். உணவு எடுத்துவிட்டு அவன் பள்ளிக்கு சென்றான். ஹேவிங் டேக்கன் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், டேக்கன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் கான் டு அமெரிக்கா, ஹீ ஏர்ன்ட் மச் மணி. அமெரிக்கா சென்று அவர் நிறைய பணம் சம்பாதித்தார். ஹேவிங் கான் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் சோல்டு த டூ வீலர், மோகன் பாட் அ கார். இரு சக்கர வாகனத்தை விற்றுவிட்டு மோகன் கார் ஒன்று வாங்கினான். ஹேவிங் சோல்டு பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ஹேவிங் லாஸ்ட் ஹர் நியூ பென், ஷீலா ஸ்டார்டட் கிரையிங். புதிய பேனாவை தொலைத்துவிட்டு ஷீலா அழ ஆரம்பித்தாள். த சீஃப் கெஸ்ட் ஹேவிங் அரைவ்ட், த ப்ரோக்ராம் ஸ்டார்டட். தலைமை விருந்தினர் வந்ததும் நிகழ்ச்சி துவங்கியது. Having sensed the danger, the deer ran into the bushes. ஆபத்தை உணர்ந்து மான் புதருக்குள் ஓடியது. The tour having ended, the travelers returned home. சுற்றுலாவை முடித்துவிட்டு பயணிகள் வீடு திரும்பினர். Having done his homework, he played football. வீட்டுப்பாடம் முடித்துவிட்டு அவன் கால்பந்து விளையாடினான். Having finished the portrait, ராஜேஷ் admired it. உருவ படத்தை வரைந்து முடித்துவிட்டு ராஜேஷ் அதை ரசித்தார். Having spotted the lizard, மீனா let out a scream. பல்லியை கண்டதும் மீனா அலறினாள். ஹேவிங் ஸ்பாட்டட் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது டேங்க்லிங் பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். when the participle is not related to the noun or pronoun, it is said to be a dangling participle or a misrelated participle which leads to confusion. அதாவது ஒரு சென்டென்ஸில் கொடுக்கப்பட்ட பார்ட்டிசிபிள் அந்த நவுனுக்கும் ப்ரோனவுனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு குழப்பம் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் டேங்க்லிங் பார்ட்டிசிபிள்.
அந்த சென்டென்ஸ் மீனிங் சரியாக புரியாது. அந்த ஆன்சர் வந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். பீயிங் வெட் அண்ட் ஸ்டார்மி we could not go out. இது மீனிங் என்ன அப்படின்னா, ஈரமாகவும் புயலாகவும் இருந்து எங்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. அதாவது நாங்கள் ஈரமாகவும் புயலாகவும் இருந்ததுனால எங்களால் வெளியில் போக முடியலை அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த சென்டென்ஸ் சரியான ஒரு மீனிங் இல்லை, ஒரு குழப்பம் கொடுக்குற மாதிரி இருக்குது. டேங்க்லிங் பார்ட்டிசிபிள் அப்படின்னாலே அந்த பார்ட்டிசிபிள் தவறாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். இதை நம்ம சரியாக மாற்றுறதுக்கு த வெதர் பீயிங் வெட் அண்ட் ஸ்டார்மி we could not go out. இதோட மீனிங் வானிலை ஈரமாகவும் புயலாகவும் இருந்ததால் எங்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. இது எந்த குழப்பம் இல்லாமல் அந்த மீனிங் கரெக்டாக இருக்குது. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். வாக்கிங் டவுன் த ஸ்டேர்ஸ் மாலாஸ் ஆங்கிள் வாஸ் sprained. இதுவும் ஒரு சரியான மீனிங் இல்லை. படிக்கட்டுகளில் இறங்கி நடந்து மாலாவின் கணுக்கால் சுளுக்கியது. அதாவது கணுக்கால் படிக்கட்டில் இறங்கி நடந்த மாதிரி. சரியான ஒரு மீனிங் வராது, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மாலா நடந்த மாதிரி இல்லாமல் கணுக்கால் நடந்த மாதிரி கொடுக்கறதுனால இதில் பார்ட்டிசிபிள்ஸ் தவறாக யூஸ் பண்ணியிருக்குது. இதை சரியாக மாற்றும் போது while மாலா வாஸ் வாக்கிங் டவுன் த ஸ்டேர்ஸ் her ankle was sprained இப்படி சொன்னால் கரெக்டாக இருக்கும். மாலா படிக்கட்டுகளில் இறங்கி நடந்த பொழுது அவளது கணுக்கால் சுளுக்கியது இப்படி சொல்லும்போது மீனிங் கரெக்டாக இருக்கும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். வாக்கிங் அலாங் த சீஷோர் த ஷிப்ஸ் appeared majestic. ஷிப்ஸ் எங்கேயுமே நடக்காது, ஷிப்ஸ் கடற்கரையில் நடக்காது. ஸோ இதுவும் டேங்க்லிங் பார்ட்டிசிபிள். இதை மாற்றும்போது while I was walking along the seashore the ships appeared majestic. நான் கடற்கரை ஓரமாக நடந்த பொழுது கப்பல்கள் கம்பீரமாக தோற்றமளித்தன. இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு மீனிங் புரியும். பீயிங் ஹாட் அண்ட் சன்னி மை ஐஸ் ஸ்டார்டட் வாட்டரிங். இது டேங்க்லிங் பார்ட்டிசிபிள். இதை மாற்றும் பொழுது த வெதர் பீயிங் ஹாட் அண்ட் சன்னி மை ஐஸ் ஸ்டார்டட் வாட்டரிங். வானிலை சூடாகவும் வெயிலாகவும் இருந்ததால் என் கண்களில் நீர் வழிய ஆரம்பித்தது. டிரைவிங் டவுன் த crowded streets மை கார் broke down. இது டேங்க்லிங் பார்ட்டிசிபிள். இதை கரெக்டாக மாற்றும் போது while I was driving down the crowded streets மை கார் broke down. நெரிசலான தெருக்களில் நான் ஓட்டி சென்ற பொழுது என் கார் பழுதடைந்தது. ரஷ்ஷிங் டு ஆன்சர் த கால் his foot was injured. இது டேங்க்லிங் பார்ட்டிசிபிள். ராங் சென்டென்ஸ். இதை கரெக்டாக மாற்றும் போது when he was rushing to answer the call his foot was injured. அழைப்பிற்கு பதிலளிக்க அவர் அவசரமாக சென்ற பொழுது அவரது காலில் காயம் ஏற்பட்டது. ரன்னிங் இன் த பார்க் ரீட்டாஸ் ஹேர் வாஸ் blown by the wind. ரீட்டாஸ் ஹேர் பார்க்கில் ஓடாது. ராங் சென்டென்ஸ். டேங்க்லிங் பார்ட்டிசிபிள். இதை கரெக்டாக மாற்றும் போது while Rita was running in the park her hair was blown by the wind. ரீட்டா பூங்காவில் ஓடிக்கொண்டிருந்த பொழுது அவள் முடி காற்றில் பறந்தது. பார்ட்டிசிபிள் ஒரு சென்டென்ஸில் தவறாக யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அதுதான் டேங்க்லிங் பார்ட்டிசிபிள். இதை கரெக்டான ஒரு பார்ட்டிசிபிளாக மாற்றணும். இப்போ டேங்க்லிங் பார்ட்டிசிபிள் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் 4வது பார்ட்டான வேர்ப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சின் 5வது பார்ட்டான அட்வர்ப் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் செய்யும்போதெல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.